ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதி செய் மனமே, நிதம் துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த கரங்களை தட்டு. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய், மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய், மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முற்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்தாரே. அவருடைய கிருபைகளை நினைத்து சேர்த்து பாடி மகிமைப்படுத்துவோம். முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஆமென். வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகபரனும் காவலனாயிருந்தாரே, ஏகபரனும் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய், மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சொல்லுங்க. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மோடு இருந்து ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா நம்மை பாதுகாத்து நடத்தின தெய்வத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோனே சொல்லுங்க. சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோனே.
ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆத்துமாவை சொல்றான். நீ அவரை பாடு. ஹalleluya. ஆத்துமாவிலே நீர் அவரை துதிசை என்று சொல்லி தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆத்துமா முழு இருதயத்தோடு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் ஹalleluya உன் முழு ஆத்துமாவோடும் என்னிலே அன்பு கூறுவாயாக. ஹalleluya, ஹalleluya. அவரை ஆராதிப்பது தான் அவரை அன்பு செலுத்துவது. ஹalleluya. வேற ஒன்றையும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் செலுத்த முடியாது. முழு உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவதும் அவருக்கு நன்றி செலுத்துவதுமே தவிர. ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், அவர் என்றென்றும் அவர் நம் தேவன் என்ற பாடல், பழைய பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், சொல்லுங்க. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் எங்கே? தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் எங்கே? மகிமை மகிமையே என் மானம் பாடுதே. மகிமை மகிமையே என் மானம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. சொல்லுங்க, மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்ற இன்னொரு விசை சொல்லுங்க. ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் நம். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு. ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும், ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும், நித்திய ஜீவன் என்றும் என்னில், நித்திய ஜீவன் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க நல்ல கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல இயேசு, என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆமென். ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை
செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கெம்பீர சேவை, தேவ சேவையே என் கெம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க ஆமென். வல்ல இயேசு என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க சொல்லுங்க ஹalleluya. வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு அவர் வல்லமையுள்ளவர், நம்முடைய தேவனாயிருக்கிறாரே. வல்ல இயேசு என்றென்றும் அவர் நம் தேவன். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம், புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். சொல்லுங்க புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். சொல்லுங்க புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம், புகழ்கின்றோம் உம்மையே, போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. சொல்லுங்க பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. நல்லதையே போதிக்கின்ற போதகரே ஆராதனை, நல்லதை போதகரே ஆராதனை. போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை. சொல்லுங்க போதிப்பதில் பெரியவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே உயர்ந்தவரே. சொல்லுங்க பெரியவரே உயர்ந்தவரே ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்பதை அறிந்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ளவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற நல்ல தகப்பன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். ஹalleluya, ஹalleluya.
நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய பரத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் சுதந்தரிப்பதுமே அவர் எனக்கு வைத்திருக்கிற பெரிய மேன்மைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்கிற மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் நல்லவர் சொல்லுங்க. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவரே, நல்லதை மாத்திரம் எனக்கு போதித்து நடத்துகிற நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் யோசனையில் பெரியவர் ஆண்டவரே, நீர் ஆலோசனையில் சிறந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வசனங்களை கற்றுக் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா பாதைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துணையாளர், அவர் நம்முடைய மனவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் துணையாளராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னுடைய துணை, அவர் என்னுடைய ஆதரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் பெலிஸ்தியரை கழுதையின் தாடை எலும்பினாலே கொன்று குவித்த பிறகு அவன் தாகத்தினாலே நாவறண்டு போய், ஆண்டவரே நான் இதெல்லாம் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இந்த தாகத்தினாலே நான் சாக வேண்டுமோ என்று கேட்டபொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஊற்றை காண்பித்தார். ஹல்லேலூயா. அதற்கு அவன் என்ன கோரி என்று பெயரை வைத்து அவர் என்னுடைய யெகோவா, என்னுடைய துணையாளர் என்று சொல்லி அவர் அந்த ஊற்றிற்கு பெயரை வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்துட்டு சின்ன அற்ப காரியத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் சாக வேண்டுமா, இதை என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி நிற்கும் பொழுது நான் உன்னுடைய துணையாளராக இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஊற்றை உண்டு பண்ணினாரே. இன்றைக்கு ஜீவ தண்ணீராகி அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்து ஹல்லேலூயா நம்முடைய துணையாளராய் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருக்கலாம், வறண்ட பாதையின் நீர் இல்லாத ஒரு வறண்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். அவர் நம்முடைய துணையாளராய், அவர் நம்முடைய ஜீவ நீரூற்றாய் இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றை உண்டாக்குகிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வனாந்தரங்க அங்க வாய்ப்பே இல்லை, அங்க சூழ்நிலையே இல்லை என்கிற இடத்துல நமக்கான ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்திலும் மணல், சுத்திலும் வனாந்தரம். ஆகார் தேடுறா, என் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அங்கு ஒரு துறவை உண்டு பண்ணினார், ஒரு ஊற்றை உண்டு பண்ணினார் ஆகாருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம், வனாந்தரத்தின் பாதையை போல ஒண்ணுமே என் கண்ணுக்கு தெரியல ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் வறண்டு போயிருந்தது போல இருக்கு என்று சொன்னாலும் அவர் சொல்றார், நான் அங்கதான் உனக்கு ஒரு ஊற்றை வச்சிருக்கிறேன். அந்த வனாந்தரத்துல தான் ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் வனாந்தர பாதையில எனக்கு ஒரு ஊற்றை வைத்திருக்கிறீரப்பா. என் வனாந்தரம், என் தாகத்தினால நான் வறண்ட பாதையில எனக்கான ஒரு ஊற்றை வைத்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் என்னுடைய துணையாளராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அவர் என்னை காண்கிறவராய், தாகத்தினாலே கதரும் பொழுது என்னை கேட்பவராய் இருக்கிறாரே. ஒரு ஜெப பாடலாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா முழு இருதயத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே,
சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதரும் போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க. என் ஹக்கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தால் நான் தவிக்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே விசுவாசத்தோடு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறவர். நடத்துவீர். என் ஹக்கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோனீர் எந்தன் துணையாளரே, ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே,
பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மாற்றுகிறவர். எந்த விஷயத்துல தாகத்தோடு இருக்கிறீங்களோ, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்து கேட்கிற போது ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், சிம்சோனின் வார்த்தையை கேட்ட தகப்பன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறாரே. என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரை சொல்லுங்க. என் ஹக்கோ, என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளர். ஆமே, என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் அவர் நம்மை பலப்படுத்துவார். என் ஹக்கோ, விஷயங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர் நம்முடைய தேற்றரவாளர். ஹல்லேலூயா. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி நம்மை குணப்படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். Hallelujah, 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 hallelujah.
மனிதர்கள் ஏதாவது நமக்கு செஞ்சா இது சூப்பரா இருக்கு, இது நல்லா இருக்கு, அவங்க எனக்கு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒன்று போதும் நமக்கு. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போதும் நம்மை தேற்றுவதற்கு, நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு. அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ரமகதனல ரமஷகதனல ரதியம் தெரவலமோ ரிகதனல ரம. கொஞ்ச நேரம் நல்லா அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றவர்கள், அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவர்கள், ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ரமகதனல ரமஷகதனல ரதியம் தெரவலமோ ரிபகதரகதனல ரமஷகதனல ரதியம் தெரவலமோ ரிப. அவர் சமூகம் தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறே கதி நம்முடைய வாழ்வில் இல்லை. ஆவியிலே பலப்படணும்னா, ஆவியிலே ஹல்லேலூயா ஆண்டவர் ஆராதிக்கணும். ரமஷகதனலரதியம் தெரவலவலமோ ரிமகதரகதனலரமஷகதனலரதியம் தெரவலமோ ரிகதரகதனலரமஷகதனலரதியா ரிபலபலபலபோதியம் தெரவலபலமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவரே. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமஷகதனலரதியா. கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து, நல்ல ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. விடுதலையோட, விடுதலையோட நம்ம ஆவியில ஆத்துமாவில விடுதலை அடையும் பொழுது ஹல்லேலூயா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வார்த்தை இருதயத்துல தங்கி இருக்கும். ஆவி இறுக்கப்பட்டு ஆத்துமா இறுக்கமா இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளிலே செயல்படாது. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஒருவேளை ஆவியின் அபிஷேகம் பெற்ற அனுபவம் எனக்கு இல்லைன்னு சொன்னா தாகத்தோடு அவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புவீராக, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுவீராக, ஆவியானவரே நீர் என்னை ஆட்கொள்ளுவீராக. உலகத்தை ஜெயிக்க பலமுள்ள வாழ்க்கை வாழ ஒரு விஷயம் என்னை நிரப்புவீராக. அன்னைக்கு சிம்சோன் கேட்டா பாருங்க, இன்னும் ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்கப்பா, உமக்காக நிற்கணுமே, உமக்காக பிரகாசிக்கணுமே, உமக்காக நாங்கள் நிற்கணுமே. அவரை அல்லாமல் வேறே தெய்வம் நமக்கு இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மாத்திரமே நமக்கு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. நீர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லப்பா, உங்களை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல ஆண்டவரே. ஓ, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அவரை பார்த்து. அந்த வார்த்தைகளை அவர் கேட்க விரும்புகிறார். சொல்லுங்க, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு. ஓ ஹல்லேலூயா. எனக்கு யார் உண்டு? இயேசுயா
சபையாக சேர்ந்து ஒருமித்து கையை உயர்த்தி ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியாக எல்லாரும் ஒருமித்து நம்மை முழுமையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்பொழுதே இந்த ஆராதனை வேளையில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, ஆமென், கட்டுகள் உடைக்கப்படும்படியாக, தடைகள் நீங்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை நம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. அன்றைக்கு ஹல்லேலூயா சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து அவன் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. மோசே ஆலயத்திற்குள் பிரவேசித்து அங்கே ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, ஒரு மனிதன் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தரே இறங்கி வந்து ஊழியம் செய்தார். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. அதே மகிமை இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆண்டவரே இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. ஓ ரிகரா நந்தரா ரபா கதரா நந்தரா ரபா. நீரே இறங்கி வருவீராக, நீரே இறங்கி வருவீராக. பரலோகத்தின் மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியிலே பலனடைந்து, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் உற்சாகம் அடைந்து, ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்துகிறீரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய உன்னத பலன் எங்களை ஆட்கொள்ளட்டும். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே இறங்கி வந்து சீஷர்கள் அத்தனை பேரை நிரப்பின அந்த உன்னத பலன், ஆமென், ஹல்லேலூயா. மரியாளை நிரப்பினதான அந்த உன்னத பலன், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை நிரப்பினதான அந்த உன்னத பலன், ஆமென், இயேசுவை நிரப்பினதான அந்த உன்னத பலன் இப்பொழுது ஆண்டவரே ஹல்லேலூயா சபை நடுவிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பும்படியாக உன்னத பலனை கர்த்தர் தருவீராக. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களால முடியாத ஆண்டவரே, எங்களால ஒன்றும் கூடாதப்பா. ஆவியானவரே உம்மாலே எல்லாம் செய்யக்கூடும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் பெருமழையாய் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. முச்செடி நிறைந்த காடானது
ஓ ஹல்லேலூயா, அது செழிப்பான ஆமென் வயல் பிரதேசமாக மாறும். இப்பொழுது ஆவியானவர் பலத்த மலையாக பெருமழையாய் ஆண்டவரே எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே ஆண்டவரே பெருமழையாய் நீர் ஊற்றப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலே என்ன தண்ணீரையோ, வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின அதே ஆவியானவர் இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரேகாரானந்தரராபா. பெருமழையின் அபிஷேகம், பெருமழையின் அனுபவம் இந்த கடைசி நாட்களிலே நம்மேல் ஊற்றப்படுவதாக. இந்த வருஷத்தின் நாட்கள் முழுவதுமாக ஆமென் வெறுமைகள் மாற்றப்பட்டு, வனாந்தரங்கள் மாற்றப்பட்டு, ஆமென் முச்செடி நிறைந்ததான காஞ்சோரிகள் மாற்றப்பட்டு, ஆமென் செழிப்பான வயல் பிரதேசமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றி, ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. நன்றி அப்பா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக ரெண்டு கையையும் ஆமென் ஹல்லேலூயா உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை நீர் அசைவாடின தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை நீர் பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் நாங்கள் ஆண்டவரே இன்னும் நாங்கள் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து இருக்கிற ஆராதனை பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக. ஆமென். இன்னும் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தாலும் அது உண்மையிலே நமக்கு பலனுள்ள நேரமாகத்தான் இருக்கும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக, உம்முடைய மகிமையை பார்க்கும்படிக்காகவே நான் விரும்புகிறேன் சொல்லி தாவீது சொன்னார். அந்த வாஞ்சை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே? ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்தில் என்னத்தை சாதித்தாலும், நாங்கள் எங்கே ஓடினாலும் உங்கள் சமூகத்தில் இருக்கிற அனுபவத்தை போல வேற ஒன்றுமே இல்லைப்பா ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் தான் நாங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம், உங்கள் சமூகத்தில் தான் நாங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், உம்முடைய சமூகத்தில் தான் நாங்கள் திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், உம்முடைய சமூகத்தில் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய சமூகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய மகிமையை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபத்தோடு தான் வரணும். ஆண்டவரே, இந்த ஆராதனை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த ஆராதனை எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். திருச்சபையிலே கூடி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபத்தோடு தான் நம்ம வரணும். இன்றைக்கு இப்பொழுதும் விசேஷமாக எல்லாரும் கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் இப்பொழுது நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராகப்பா. இந்த வருஷத்திற்கான தேவ திட்டங்கள், இந்த வருஷத்திற்கான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. நீர் தம்முடைய வார்த்தையை தந்து நீர் எங்களை மகிமைப்படுத்த நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற யாவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. சிறு பிள்ளைகளோடு கூட, வாலிபர்களோடு கூட, ஆண்கள், பெண்கள், முதியோர்கள் யாவரோடு கூட உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புவீராக. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்களேன் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலே நாங்கள் பலப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் கிரியை செய்வீராக. பேசுகிறது ஆண்டவரே நான் அல்ல, உம்முடைய வார்த்தை ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நீர் நடத்துவீராக. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செய்திக்கு முன்பதாக இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. போன வாரம் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன அறிவிப்புன்னு ஞாபகம் இருக்குதா? இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சனிக்கிழமை வரைக்கும் ஒரு டைம் இருக்கும், நீங்கள் யோசிக்கிறதுக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு நபர் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் பாஸ்டர் அப்படின்னு ஒரே ஒரு நபர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியோ தெரியல. ஓகே, அந்த அவங்களுடைய சொல்லப்பட்டதான அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ப்ரேயர் மீட்டிங்கு நம்ம வைக்கணும். அந்த நாளை மனதில் வைத்து அந்த வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்களும் எங்களுடைய பிளானை நாங்கள் மாற்றிக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுக்கு, வீடுகளை சந்திக்கிறதுக்கு நாங்கள் புறப்பட்டு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கூடி வந்து ஜெபம் பண்ணுற ஆசீர்வாத கூட்டங்கள் இல்லை, சரிதானா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தமாக வாசிப்போமா? பக்கம் 866வது பக்கம். வசனத்தில் நம்ம எல்லாரும் ஆர்வப்படுவோமாக. ஏசாயா 60:13. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. பாதஸ்தானம் என்பது அது தேவன் வாசம் பண்ணக்கூடியதான ஒரு இடம். பாதஸ்தானம் என்பது அது தேவனுடைய ஆலயமாகிய சபை. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் தங்குகிறதான, தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறதான இந்த ஆலயத்தை இந்த வருஷத்தின் நாட்களில் நிச்சயமாகவே அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது, கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் வாசம் பண்ணக்கூடியதான ஆலயம் எது அப்படின்னு அங்கே கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே தேவன் தங்குகிறதான வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் என்று ஆமென் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் தங்கி வாசம் பண்ண விரும்புகிற ஆமென் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக இந்த வருஷத்தின் நாட்களில் மகிமைப்படுத்துவார். அவ்வளவுதானா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆலயத்தை நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். யாரெல்லாம் அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு இந்த இருதயத்தை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சரீரத்திலே ஆமென் இந்த இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயமாகவே என் பாதஸ்தானத்தை, நான் வாசம் பண்ணுகிறதான, நான் தங்கி உலாவுகிறதான என் ஆலயத்தை ஆமென் நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்களையும் என்னையும் இந்த வருஷத்தின் நாட்களிலே நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராக. கடந்த வார செய்தியிலே இந்த ஆலயத்தை எப்படியெல்லாம் தேவன் மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி கடந்த வார செய்தியில் சில காரியங்களை தியானித்தோம். ஏசாயா 60வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எப்படியெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இந்த ஆலயத்தை இந்த வருஷத்தின் நாட்களில் எப்படியெல்லாம் நான் மகிமைப்படுத்துவேன், சுற்றிலும் இருக்கிறதான ஏராளமானவர்களை நான் உன்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? சுற்றிலும் உன் கண்களை
ஏறெடுத்துப்பார். அப்படி விசுவாசத்தோடு கூட கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தூரத்தில் உள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். யாரெல்லாம் கொண்டு வரப்படுவார்களாம்? ராஜாக்கள், ஜாதிகள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரும் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். ஆமென் சொல்லுவோமாக. இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துவாராம்? இந்த ஆலயம் என்பது இது நாம் கூடி வருகிறதான ஸ்தலம். இன்னொன்று, நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா நம் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை நிரப்ப போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் மூலமாக ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களில் அநேகரை ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்த போகிறார். ரெண்டாவது, எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்த போகிறாரா? கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்காக புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து பொன், தூபவர்க்கம் இவைகளை கொண்டு வந்து துதிகளை செலுத்தும்படியாக ஆலயத்துக்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். அப்படின்னா கர்த்தருக்கு உகந்த ஒரு ஆராதனை ஏறெடுக்கும்படியான ஜனங்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மூணாவது, எப்படி கேட்கல? சிங்காரவனமாக இந்த வசனத்தில் 13வது வசனத்தில் சொன்னது போல இந்த ஆலயத்தை நான் சிங்காரவனமாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. எதையெல்லாம் கொண்டு நான் சிங்காரவனமாக மாற்றுவேன்? லீபனோனின் மகிமை, தேவதார விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்கள் இவைகளை கொண்டு வந்து என் ஆலயத்தை நான் சிங்காரவனமாக நான் மாற்றுவேன். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தருக்கும் புரியாத வார்த்தையாக போயிடக்கூடாது. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக இது நமக்கே சொல்லப்பட்டதான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பொறுத்தளவில் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யணும்? நிறைவேறணும். வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையின் முழு அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்று. இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய சுய யோசனையின்படி அல்ல, என்னுடைய சுய தீர்மானத்தின்படி அல்ல. நான் யோசித்து செயல்பட்டேன் அப்படின்னா இந்த பூமியில் வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம் என்கிற நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கும். நான் வசனத்தை விசுவாசித்து வசனத்தின்படி நான் வாழணும்னு நான் ஒப்பு கொடுத்தேன்னா என் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகையினாலே இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம். போன வாரத்திலே அந்த 3வது பாயிண்டாக இருந்த அந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனத்தில் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும், தேவதாரு விருட்சங்களும், பாய்மர விருட்சங்களும், புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பரிசுத்த சமூகத்தை, என் பரிசுத்த ஆலயத்தை, என் பரிசுத்த ஸ்தானத்தை அழகுபடுத்தும்படிக்கு இவைகளை எல்லாம் நான் கொண்டு வந்து நான் என்னுடைய பரிசுத்த சமூகத்தை நான் சிங்காரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு பொருள் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால், அல்லது ஒரு சிருஷ்டிப்பு சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால், மரம், அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புடையதாக அல்லது ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. லிட்டரலாக நம்ம எடுத்துக்கிட்டோம், எழுத்தின் பிரகாரமாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆலயத்தை சிங்காரிப்பதற்கு இப்படிப்பட்ட மரங்களெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சிங்காரித்தார். இந்த மரங்கள் ஒரு பக்கம் ஆமென் லிட்டரலாக மரங்களாக இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நிறைய காரியங்கள் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்குது. கடந்த வருஷங்கள்ல நாம் தியானித்தோம். கடலில் இருக்கிறதான முத்து, விலையேற பெற்றதான முத்து, அது நாம இருக்கிறோம், நாம தான் அந்த விலையேற பெற்ற முத்து அப்படின்னு நம்ம தியானித்தோம்.
மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாதுமை மரத்தை குறித்து நம்ம போன வருஷத்தில் தியானித்தோம். அந்த வாதுமை மரத்தில் அதில் கிளைகள், அதில் பூ, அதில் மொட்டு, அதில் இருக்கிறதான அந்த பருப்பு, வாதுமை பருப்பு, இது எல்லாமே இது நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி போன வருஷத்துலலாம் இதெல்லாம் என்ன செஞ்சோம், நம்ம தியானித்தோம். ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா. அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் இது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதான ஒன்றாக இருக்கிறபடினால தான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இந்த நாட்களில் நம்ம தியானிக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு மனிதனை ஒரு தோட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு மனிதனை ஒரு விலையேற பெற்ற முத்துவுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். ஒரு மனிதனை பல நிலைகளிலே வேதாகமோ ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதான குத்து விளக்கு, நம்ம போன வருஷத்துல நம்ம தியானிச்சோம். குத்து விளக்கு அது ஒரு மனிதனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உவமைகள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான சில உவமானங்கள் எல்லாமே அது நம்மோடு கூட தொடர்புடையதான ஒன்றாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிச்சயமாக நமக்குரிய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்த வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமை, அதில் முதல் வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. ஆமென். கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிப்பதற்கு, என் பரிசுத்த சமூகத்தை சிங்காரிப்பதற்கு, அல்லது உங்களையும் என்னையும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிற உங்களையும் என்னையும் அழகுபடுத்துவதற்கு, சிங்காரிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் லீபனோனின் மகிமையை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ, லீபனோனின் மகிமைன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிப்பதற்கு, இந்த பரிசுத்த ஆலயத்தை சிங்காரிப்பதற்கு நான் லீபனோனின் மகிமையை கொண்டு வந்து நான் அதை சிங்காரிப்பேன், அதை நான் அழகுபடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீபனோன் என்பது அது ஒரு தேசம், இன்னைக்கும் இருக்குது. அந்த லீபனோன் தேசம் லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெபனான் போன வருஷத்தில் நிறைய யுத்தங்களை இந்த தேசம் சந்தித்தது. பயங்கரமான யுத்தங்கள் நடந்தது. இஸ்ரேல், பாலஸ்தீனம், அதை சுற்றில் இருக்கிறதான நாடுகள் பயங்கரமான யுத்தங்களை சந்தித்தது. அதில் இந்த லெபனான் நாடும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. வேதாகம நாடுகளிலே ஒன்று இந்த லெபனான் நாடு. வேதாகமத்தில், உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆரம்பத்திலேயே இந்த லீபனோன் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போனோன்னா ஒருத்தருக்கும் புரியாது. ஆனால் இன்றைக்கு தேவையான, இன்றைக்கு உரிய வார்த்தைக்கு தேவையான சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லீபனோன் தேசமானது இது மிகவும் ஒரு அழகான ஒரு தேசம். இப்போ நம்ம தேசத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிறதான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவதற்கு இல்லை. இந்தியாவின் சிறப்பு என்ன அப்படின்னா சொல்கிறதுக்கு நிறைய என்ன செய்யுது இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதில் 1-2 ரொம்ப முக்கியமாக ஹைலைட்டாக என்ன செய்யும் இருக்கும். அதே போல் இந்த லெபனான் தேசத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன்னா ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவார். அல்லேலூயா. லெபனான் தேசத்தினுடைய சிறப்பு என்ன, லீபனோன் தேசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதில் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு 1-2 விஷயங்கள் இருந்தாலும் நிறைய இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த தேசம் மிகவும் அழகான செழிப்பு நிறைந்ததான தேசம். அல்லேலூயா, ஆமென். அந்த தேசம் அழகான செழிப்பு நிறைந்ததான தேசம். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்ததான ஒரு தேசம். மலைகளால் சூழப்பட்டு அதில் பள்ளத்தாக்குகள், அந்த பள்ளத்தாக்குகளே ஆறுகள், நதிகள் ஓடக்கூடியதான நல்ல செழிப்பான ஒரு தேசம் இந்த லெபனான் தேசம். உயர்ந்த மலை சிகரங்கள் உண்டு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலேயே மிக உயரமான மலைத்தொடர் உள்ளதான ஒரு தேசம் இந்த லெபனான் தேசம். இதெல்லாம் பற்றி எங்களுக்கு எதுக்கு பாஸ்டர்
அப்படின்னு கேட்குறீங்களோ? இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த லெபனான் தேசத்தை நான் ஆசீர்வதித்தது போல உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய சரித்திரம், பேக்ரவுண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லெபனானுடைய மகிமையை, லீபனோனுடைய மகிமையை நான் கொண்டு வந்து என் ஆலயத்தை, என் பரிசுத்த சமூகத்தை நான் சிங்காரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழகுபடுத்த விரும்புகிறார். உங்களையும் என்னையும் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வனாந்தரங்கள், வெறுமைகள், அவாந்தர வெளிகள், முச்செடிகள் இவைகளெல்லாம் மாறி செழிப்பான ஒரு வயல் பிரதேசமாக, செழிப்பான ஒரு தேசமாக மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாரும் குறைவுபட்டு இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுக்கு சித்தம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அவர் தங்கி இருக்கிற, அவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை, ஆமென், நாம் எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வருகிற இந்த கட்டடமாகிய இந்த ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். எப்படி மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு? லீபனோனுடைய மகிமையை நான் கொண்டு வந்து நான் என் ஆலயத்தை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்த லீபனோன் தேசம், அந்த லெபனான் தேசம், அது செழிப்பான ஒரு தேசம். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்ததான ஒரு தேசம். அதில் ஏராளமான மரங்கள் உண்டு. அந்த தேசத்தினுடைய சிறப்பே மரங்கள் நிறைந்ததான ஒரு தேசம். அதுலேயும் குறிப்பாக என்ன மரங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது பிக்சர்லாம் ஏதாவது போட்டு காமிக்கிறீங்களா? நான் 1-2 படங்கள்லாம் அனுப்பி வச்சேன். அதில் என்ன மரங்கள் சிறப்பு அப்படின்னு சொன்னால், கேதுரு மரங்கள் தான் அந்த தேசத்தில் அதிகமாகவே இருக்கும். என்ன மரம் சொல்லுங்க? கேதுரு மரங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன மரம் அதிகமாக இருக்கும்? தென்னை மரங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சு என்ன செய்யும்? இருக்கும். நம்ம அச்சன்குளத்தில் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தோம்னா இது ஒரு ஊராகவே என்ன செய்யாது, இங்கே ஒரு ஊர் இருக்குன்னு தெரியாது. தென்னை மர தோப்புகள், தென்னை மரங்கள் நிறைந்ததான ஒரு தோப்பு நிறைந்ததான ஒரு இடம் அப்படி தான் தெரிகிறது. உள்ளே வந்து பார்த்தா தான் இதுக்குள்ளே இவ்வளவு வீடுகள் இருக்குதா அப்படின்னு. இதே போல தான் கன்னியாகுமரி எங்கும் தென்னை மரங்களால் நிறைந்திருக்குது. இந்த லெபனான் தேசம் முழுவதுமாக மரங்கள் நிறைந்திருக்கிறது. ஏன்னா அது மலைகளால் நிறைந்திருக்கிறதான ஒரு தேசம், அது மரங்கள் நிறைந்ததான தேசம். அதில் குறிப்பாக கேதுரு மரம். அந்த தேசத்தினுடைய ஃப்ளாக்ல, அந்த கொடியில், அந்த கொடி இருக்குதா, அந்த கொடியிலேயே ஒரு பிக்சர் இருக்கும். அந்த கொடியிலேயே இந்த மரத்தை தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டு கொடியில் உள்ள அசோக சக்கரமா அந்த சக்கரம் இருக்கும். இந்த தேசத்தினுடைய கொடியில் நடுவில் மரம் இருக்குது. இந்த மரம் என்ன மரம்னா கேதுரு மரம். அல்லேலூயா. கொஞ்சம் இதெல்லாம் அந்த சிருஷ்டிப்பெல்லாம் கொஞ்சம் தியானிச்சு ஆண்டவர் இதில் இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னு நாம் தியானிப்போம். அப்படியானால் கேதுரு மரங்கள் நிறைந்ததான தேசம். அன்னைக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய மகனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு மர வேலைகள் எல்லாவற்றுக்கும் இந்த லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை விலைக்கு வாங்கி அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாரு? கட்டுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வர்ற நாட்களில் நம்ம தியானிப்போம். ராஜாக்கள் புஸ்தகத்தில், நாளாகம புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கு எவ்வளவு ஆட்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள், எத்தனை ஆயிரம் ஆட்கள் அனுப்பப்பட்டார்கள், அதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தா தெரியும் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. 1-2 வசனங்களை கூட நம்ம வாசிப்போமே. நீங்கள் எடுத்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 to 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் இருக்குது. அதில் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 1-2. அதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு நிர்ணயம் பண்ணி அவன் ஆட்களை எழுப்புறான். மரங்களை வெட்டுறதுக்கு, மரங்களை வெட்டி கொண்டு வர்றதுக்கு, சுமை சுமக்கிறதுக்கு
70,000 பேர், மரம் வெட்டுறதுக்கு 80,000 பேர், இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரை எண்ணி ஏற்படுத்தினான். அல்லேலூயா. 3வது வசனத்தில் பாருங்க, தீருவின் ராஜாவாகிய ஈராமினிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சாலமோன் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பவம் புரியுதா? அதாவது அந்த தேசத்தில், இந்த தீருன்னு சொல்லப்பட்டிருக்குதுல, இது லெபனான் தேசத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தில், இந்த தேசத்திலிருந்து மரங்களை வெட்டி கொண்டு வர்றதுக்கு எத்தனாயிரம் பேரை சுமை சுமந்து மரங்களை வெட்டி கொண்டு வர்றதுக்கு ஏற்படுத்துறாராம்? 70,000 பேர். சொல்லுங்க, 70,000 பேர். அப்புறம் அதுல மலையில மரத்தை வெட்டுறதுக்கு எத்தனாயிரம் பேர்? 80,000 பேர். அப்படின்னா எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு கொஞ்சம் கற்பனையில் யோசிச்சு பாருங்க. ஏதோ 10 பேர் 15 பேருன்னு கிடையாது. மரத்தை வெட்டுறதுக்கு, அதாவது ஆலயம் கட்டுறதுக்கு மரத்தை வெட்டி கொண்டு வர்றதுக்கு 80,000 பேர். அதை சுமை சுமந்து கொண்டு வர்றதுக்கு 70,000 பேர். சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 3,600 பேரை ஏற்படுத்தினான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த தேசத்தில் அந்த மரங்கள் எவ்வளவு அடர்த்தியாக அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் கற்பனையில் வச்சுக்கோங்க. லெபனானுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கேதுரு மரங்கள். இன்னும் லெபனானுடைய மகிமை பார்க்கும் பொழுது அங்கே திராட்சை தோட்டங்கள் அதிகமாக இருக்கும். திராட்சை தோட்டங்களை குறித்தும் பைபிளில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லெபனானுடைய மகிமை குறித்து பார்க்கும் பொழுது ஒலிவ மரங்கள் அதிகமாக இருக்கும். லெபனானுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே விளைச்சல்கள், தானிய விளைச்சல்கள் நிறைந்ததான ஒரு தேசம். அப்படின்னா இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா நேரம் முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டியதான 1-2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. லெபனானுடைய மகிமை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் முதலாவது இந்த கேதுரு மரத்தை நான் பின்னாடி சொல்ல வருகிறேன். ஒருவேளை இன்னைக்கு சொல்லலைனாலும் அடுத்த வாரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு முதலாவது ஒரு வேத பகுதிக்கு நாம் நேராக கடந்து செல்வோமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம், அதில் 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க. பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு படி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமே அதை எடுத்துக்கோங்க. 72வது சங்கீதம் 16வது வசனம். இந்த சங்கீதம் சாலமோனை பற்றினதான சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனை குறித்து தாவீது ராஜா பாடுகிறதான சங்கீதம். 16வது வசனத்தில், பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் வாசிக்கிறீங்களா? பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திருவிவிலியத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, லீபனோனில் இருக்கிறதான பயிர்கள் அசைகிறது போல அசையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த வசனத்துக்கு நான் சுருக்கமாக விளக்கம் கொடுக்கிறேன். மலைகளின் உச்சியிலே தானியம் விதைக்கப்படுமாம். இந்த லீபனோனில் இருக்கிறதான மலை, இது மலை பிரதேசங்கள். இந்த மலை பிரதேசத்தில் தானியங்கள் விதைக்கப்படுமா. அது எவ்வளவு தானியங்கள் விதைக்கப்படுமா? ஒரு பிடி. எல்லாரும் கையை எப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பிடி தானிய விதைகள் விதைக்கப்படுமா. ஆனால் அதனுடைய விளைச்சல், அதனுடைய விளைவு எப்படி இருக்குமா? அது மிகுதியாக இருக்குமா. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. லீபனோனுடைய மகிமையில் முதலாவது அதில் விளைச்சல்கள் அதிகம். இப்போ நம்ம ஊர்லேயும் பயிர்கள் விதைக்கப்படுகிறது. ஆனால் அதில் விதைப்பதற்கு நாட்கள் வர வர மண்ணுடைய சாரம், மண்ணுடைய தன்மைகளெல்லாம் மாறுகிறது. விளைச்சல்கள்லாம் அது நம்ம எதிர்பார்த்த அளவில் என்ன செய்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் பயிர்
அதிகமாக என்ன செய்கிறது? விளைகிறது. விதைக்கப்படுகிறதான விதைக்கு அதிகமான விளைச்சல்கள் இந்த நாட்கள் அதிகமாக என்ன செய்யறதில்ல, பார்க்க முடியலை. அதனால எல்லா விளைநிலங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எல்லாருமே வேற தொழிலுக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இருக்கிற இடத்தெல்லாம் பிளாட்டு போட்டு இப்போ நம்ம கூடி ஆராதிக்கிறதான இந்த இடமும் வயல் பிரதேசமாகத்தான் என்ன செய்தது இருந்தது. பக்கத்து இடங்களெல்லாம் வயல் நிலங்களாக இருந்தது. இப்போ இந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா அதுல போதிய அளவில் வருமானம் இல்லை. இப்படியே போச்சுன்னா எங்க போகுமோ தெரியல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் தொழில் ஒரு முக்கியமான ஒரு தொழில். ஆனால் கடல் தொழிலில் இன்னைக்கு போதிய அளவு அதில் வருமானங்கள் இல்லை. அதில் போய் வலைகளை போடுறாங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவு என்ன செய்யறதில்ல, கிடைக்கிறது இல்லை. இப்படி நம்முடைய தேசத்தில் விளைச்சல்கள்லாம் எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில், அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தோடு கூட ஒட்டி இருக்கிறதான இந்த லெபனான் இந்த தேசத்தில் விளைச்சல்கள் அதிகம். ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்னா அது சாதாரணமான ஒரு காரியம் அல்லவே அல்ல. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆலயத்தை கட்டுறதுக்கு, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு மரத்தை வெட்டி கொண்டு வர்றதுக்கு எத்தனை 1000 பேரை அனுப்பி வைக்கிறான் பாருங்க. ஆமாம், அதை சுமந்து கொண்டு வர்றதுக்கு எத்தனை 1000 பேரை கொண்டு வராங்க பாருங்க. அப்படின்னா அதனுடைய செழிப்பு எவ்வளவு பெரியது என்பது நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிய வருகிறது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறுகிறது. இதே லெபனான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வறண்ட பூமியாக, வனாந்தரமாக மாறி போனது என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலங்கள் வரும் பொழுது அதெல்லாம் மாறி போகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மலை உச்சியிலே, அந்த மலை சிகரத்திலே விதைகள் விதைக்கப்படுமா, ஒரு பிடி தானியம் விதைக்கப்படுமா. அது விதைக்கப்பட்டு அது அறுவடை வரும் பொழுது அதனுடைய விளைச்சல்கள் அது மிகுதியா இருக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே விளைச்சல்களை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு எப்படி தெரியும், நானும் அங்கே நேரில் போய் பார்த்ததில்லை. ஆனால் அங்கே இருக்கிறதான அந்த விளைச்சல்களை வீடியோ மூலமாகத்தான் நம்ம பார்க்குறோம். வனாந்தரமான தேசம்தான். அங்கே நமக்கு இங்கே இருக்கிறது போல தானே செழிப்பான ஒரு காரியங்கள் கிடையாது, வனாந்தரமான பகுதி தான். ஆனால் அதில் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தேசத்துலையும் அந்த பூமியினுடைய அந்த 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 பூமியில் இருக்கிறதான அந்த தன்மைகளில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு ஆசீர்வாதத்தை எல்லா பயிர்கள்லையும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அதனுடைய விளைச்சல் அது மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தாவீது சாலமோனை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். சாலமோன் ராஜாவாக இருக்கும் பொழுது தாவீது அவனுடைய அந்திய காலத்தில் சாலமோனை பற்றி எழுதியிருக்கிறார். என்ன எழுதி வச்சிரு, எப்படின்னா, என்னுடைய மகனாகிய சாலமோன், நீர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அவன் ராஜாவாக இருக்கிற காலத்திலே ஆண்டவரே, நீர் இது எல்லாவற்றையும், இப்படிப்பட்டதன் ஆசீர்வாதங்களை, செழிப்புகளை அந்த தேசத்தில் நீர் கொண்டு வருவீராக என்று சொல்லி தாவீது சாலமோனை பற்றி இந்த சங்கீதத்தை பாடி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் சாலமோனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த சங்கீதம் முழுவதுமாக மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன செய்தி. அல்லேலூயா. பாருங்க, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அப்படிலாம் சொல்லிட்டு கீழே பாருங்க, 8வது வசனத்தில் 7வது வசனம், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். இது மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசன செய்தி. அப்படியானால் விஷயத்தை நான் சொல்றேன். ஆமென். மேசியாவாகிய கிறிஸ்து அரசாளுகிறதான அந்த 1000 வருட அரசாட்சியில, கிறிஸ்து அரசாளுகிறதான நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அது மிகுதியான செழிப்பான விளைச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா.
யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறாரோ, இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். யாருடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு ராஜாவாக இருக்கிறாரோ, ராஜா அப்படின்னா ஆளுகை செய்யக்கூடியவர். அப்ப என்னை கிறிஸ்து தான் ஆளுகை செய்கிறார். நான் அவரால் நடத்தப்படுகிறேன், நான் கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மிகுதியான விளைச்சலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவை ராஜாவாக என் வாழ்க்கையில வைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த விளைச்சல் என் வாழ்க்கையில இருக்காது. அது தேஞ்சு 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 கட்டமண்ணா தான் போகும். ஆனால் நான் ராஜாவுக்கு என் வாழ்க்கையில நான் இடம் கொடுத்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டது கொஞ்சம்தான், ஆனால் விளைச்சல் அதிகம். அல்லேலூயா, புரிஞ்சுச்சா? ஆமாம். இந்த வருஷத்தின் நாட்களில் இதை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாகவே இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆமேன். வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. லெபனான் தேசத்தினுடைய மகிமை இதெல்லாம் நான் கொண்டு வருவேன். அதனுடைய மகிமை என்ன? ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அது மிகுதியான விளைச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் கையை எப்படி விரிச்சுக்கோங்க. ஆமேன். ஒருவேளை உங்கள் கை ஓட்ட கையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கையில் ஒன்றுமே தங்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கையை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கரங்களை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நேராக விரித்து விரித்து ஹல்லேலூயா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆமீன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். ஒருவேளை வருமானமாக இருக்கலாம், உங்கள் கையில் தங்குகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், எதுவானாலும் ஆமீன். நானும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கையை ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, இந்த கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலேயும் அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நாட்களில் ஆண்டவரே, இந்த கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த கைகளிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அது மிகுதியான செழிப்பான விளைச்சலை கொண்டு வரும் என்று உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஆமென் சொல்றோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நாட்களிலே கொஞ்சம் பிரயாசம்தான், ஆனால் மிகுதியான விளைச்சல். கொஞ்சம் ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் விதைக்கப்பட்டது, ஆனால் மிகுதியான விளைச்சல். ஆண்டவரே, அப்படிப்பட்டதன் ஆசீர்வாதத்தை இங்க இருக்கிற யாவர் மேல நீர் கட்டளையிடுவீராக. இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலோ அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, என்னதான் இந்த கையில் வந்தாலும் இது எங்கே தான் போகுதுன்னே தெரியல, எப்படி தான் போகுதுன்னே தெரியல, அது காணாமல் போயிடுது அப்படின்னு. ஆனால் இந்த கையின் பிரயாசத்தை தேவன் இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆசீர்வதித்து மிகுதியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கூட உங்கள் கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது என்ன கை? நல்ல கை. அல்லேலூயா, அல்லேலூயா. போன செக்ஷன் மீட்டிங்கில் ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அந்த பாஸ்டர் எல்லாரும் கையை இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கையை இப்படி உயர்த்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கை நல்ல கையாக தானே இருக்குது. இந்த கை நல்ல கையாக தானே இருக்குது. ஆண்டவர் இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் நாட்களில் இந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச தானியம், அது மிகுதியான விளைச்சல். கொஞ்சமாய் ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் டிராக்ட்ஸ் வச்சிருக்கிறேன். ஏன்னா இது இப்போ வேற ஒரு டிராக்ட்ஸ் வச்சிருக்கிறேன். கைப்பிரதி வச்சிருக்கிறேன். நான் இந்த வாரத்தில் வர்ற நாட்களில் நானும் ஒரு கைப்பிரதி கிறிஸ்மஸ் நாட்களில் எழுதணும். இந்த கைப்பிரதி ஒன்று எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நல்ல கைப்பிரதிகளை எழுதுங்க. இயேசுவை பற்றி தானே நல்ல சுவிசேஷ செய்தியை எழுதித்தாங்க. அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதை நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்போ என் கையில் கொஞ்சம் டிராக்ட்ஸ் இருக்குது. பிரீத்தி ஆராதனை முடியும் போது வெளியில் அவள் வச்சிருப்பா. ஒவ்வொருத்தரும் குறைந்தது ஒரு 5 டிராக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. சரிதானா? குறைஞ்சது எத்தனை? ஒரு 5 டிராக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. இதை நம்ம இந்த வருஷம் முழுவதும் நான் செய்யலாம்னு நான் விரும்புகிறேன்.
ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெற்று சொல்லுகிறதான 5 டிராக்ட்ஸு அந்த வாரம் முழுவதும் வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஆமென். அந்த 5 டிராக்ட்ஸை அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது கொடுத்து முடிக்கணும். 5 டிராக்ட்ஸை கொடுத்துடலாமா? இல்லை கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? ஒருவேளை ஆட்கள்கிட்ட போய் நேராக போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தாலும் எங்கேயாவது வீட்டுக்குள்ளேயாவது கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சுருங்க, போட்டுட்டு வாங்க. உங்கள் கூட பழகுகிறவங்களிடத்துல அந்த டிராக்ட்ஸ் என்ன செய்யுங்க, கொடுங்க. பேசுகிறதுக்கு இந்த டிராக்ட்ஸை கொடுக்கறது அவங்களோட கூட பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 டிராக்ட்ஸு கைப்பிரதி நம்ம கொடுப்போம். அதைக்கும் மீறி நீங்கள் கொடுக்கறதுக்கு வாஞ்சியாக இருந்தால் தாராளமாக நம்ம அதை இந்த வருஷத்தில் நம்ம கொஞ்சம் டிராக்ட்ஸ் எல்லாம் நம்ம அடித்து வைப்போம். அதை எப்படியாவது விதைப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் விதைத்தாலும் மிகுதியான பலனை ஆண்டவர் தருவார். இல்லை நான் நிறைய அள்ளி கட்டி கொண்டு போவேன், அப்புறம் நான் அதை கொடுக்க முடியாமல் வச்சுருப்பேன் அப்படின்னு வேண்டாம். அப்படி வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் முதலாவது ஒரு 5 டிராக்ட்ஸை வாங்கிட்டு போங்க. இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சு போகும்போது எண்ணி கொடுத்துரு, சரியா? எல்லாருமே அதை எங்கேயாவது அந்த வாரம் முழுவதும் எப்படியாவது இந்த 5 டிராக்ட்ஸை என்ன செய்யணும், காலி பண்ணணும், கொடுக்கணும். எங்கே யார்கிட்ட கொடுப்பீங்களோ, எப்படி கொடுப்பீங்களோ அந்த 5 டிராக்ட்ஸு காலி ஆகணும். இதை வருஷந்தோறும் இந்த வருடம் முழுவதும் நம்ம செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இதை குறித்ததான ஒரு பாரத்தை ஆண்டு தந்தார். கொஞ்சம் விதைச்சு நம்ம பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்சமாக செய்வோம். நம்ம முதலாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஆண்டவர் அந்த பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பிடி தானியம் கொஞ்சம்தான், ஆனால் விதைக்கணும். விதைக்காம தான் நம்ம இருந்துடக்கூடாது, விதைக்கணும். விதைக்கும் பொழுது மிகுதியான விளைச்சலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 21:2 வசன எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனத்தில் அங்கே ஒரு எஜமானன் வந்து சொல்கிறான், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அதனால உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக நான் வைப்பேன். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை, கொஞ்சம்தான். 5 தாளந்து கொடுத்தவங்க இருக்கிறத வச்சு வேற 5 தாளந்து என்ன செஞ்சாங்க, சம்பாதிச்சாங்க. 2 தாளந்து உள்ளவங்க இருக்கிறத கொண்டு வேற 2 தாளந்துகளை சம்பாதிச்சாங்க. 1 தாளந்தை வாங்கினவன் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டாங்க. அந்த எஜமான் கொடுத்துட்டு போன எஜமான் தூர தேசத்திலிருந்து திரும்ப வந்தார். திரும்ப வரும்போது, எப்பா உங்ககிட்டலாம் இதெல்லாம் கொடுத்தனப்பா, அதெல்லாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் நிறைய சொத்து உள்ளவர், எஜமானன் நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் கொடுத்தவங்கள்ட்ட கேட்குறாரு, உங்கள்கிட்ட கொடுத்தனே அதை எங்கே? அதை எல்லாரும் கொண்டு வந்து சந்தோஷமாக அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த 1 தாளந்து உள்ளவன் அவன் வந்து சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னு யாரை பார்த்து சொல்கிறான்? எஜமானனையே பார்த்து சொல்கிறான். நீர் அங்கெங்கேயும் ஊராக போவேரு, நீர் அங்கே வெளி தேசமாக பிரயாணமாக போவேரு, திரும்ப வருவேரு, வந்து கேட்பேரு, இப்படி நான் வந்து வேலை செஞ்சு உழைச்சி இதை திரும்ப ரெட்டிப்பான நிலைமையில் உமக்கு தரணுமா அப்படின்னு சொல்லி எஜமானனே என்ன செய்கிறான், அவன் கடிந்து கொள்கிறான். ஒரு நாள் நம்முடைய எஜமான் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். உங்களையும் மீட்ட எஜமான் ஒரு நாள் வரப்போகிறார். எப்போ வரப்போகிறான்னு தெரியாது. சிலருக்கு ராத்திரியே வரலாம், சிலருக்கு அடுத்த மாதத்தில் வரலாம், சிலருக்கு அடுத்த வருஷத்தில் வரலாம், சிலருக்கு இன்னும் 5 வருஷத்தில் எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக வரப்போகிறாரு? வந்து உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவதற்கு. அதுக்கு முன்னாடி வந்து கணக்கு கேட்பார். எப்பா, பூமியில் உனக்கு இவ்வளவு நாட்களை நான் கொடுத்துருந்தேனே, பூமியில் உனக்கு இவ்வளவு ஸ்லாக்கியத்தை நான் கொடுத்துருந்தேனே, இவ்வளவு யோசித்து செயல்படுறதுக்கு அறிவு மூளைலாம் நான் உனக்கு கொடுத்துருந்தேனே, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துருந்தேனே, உனக்கு சம்பத்துக்களை நான் கொடுத்துருந்தேன், உனக்கு இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேனே, அதை வச்சு நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. பேசுறதுக்கு வாயை கொடுத்துருந்தேனே, கொடுக்கறதுக்கு கையை கொடுத்துருந்தேனே, எல்லாத்தையுமே நான் கொடுத்துருந்தேனே, இதை வச்சு நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்கறதுக்காக திரும்ப வருவார். பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, கணக்கு, உங்கள்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு ஒரு எஜமான் வருவார். அல்லேலூயா. ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் ரகசியமாக வருவார், திடீர்னு வருவார், சொல்லிட்டுலாம் வரமாட்டார். அப்போ அந்த நேரத்தில் இருங்க ஆண்டவரே, இருக்க எஜமான், நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வர்றேன். அப்போ வேலையும் செய்ய முடியாது, திடீரென்று வருவார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த எஜமான்
அந்த 5 தாளந்து 2 தாளந்து உள்ளவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க. நீங்க ரொம்பலாம் பெருசா, அவங்க நினைக்கிறாங்க நாங்க ரொம்ப பெருசா ஒன்றும் செய்யல, அதெல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்சம் செஞ்சிருக்கீங்கல்ல போதும், இதன் மூலமாக நீங்க அநேகத்தின் மேல அதிகாரியாக நாங்க உங்களை வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அநேகத்தின் மேல நம்மை அப்படிப்பட்ட நிலைமையில ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அதனால உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை நீங்க ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளாக இருக்கலாம், திறமையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த செல்வாக்கா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த என்ன வசதி வாய்ப்புகளோ எதுவோ, இருக்கிற கொஞ்சத்தை அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பயன்படுத்தும் அது எல்லாமே நமக்கு தான். அது எல்லாமே நமக்கு தான். என்ன ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து உற்சாகமாக என்ன செய்யணும்? வேலை செய்யணும், பிரயாசப்படணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால செயல்பட்டால், கொஞ்சத்தை விதைத்தால் அநேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதனால கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால், உண்மை நமக்கு வாழ்க்கையில முக்கியம். உண்மை உண்மை கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. அப்படி ஒன்றும் தலை என்ன செய்யாது, போயிடாது. சிலர்லாம் வாய் நிறைய பொய் மட்டுமே என்ன செய்யும், வாய் நிறைய அந்த பொய்யை எங்கே தான் இருந்து அப்படியே அள்ளி கொண்டு வருவாங்களோ தெரியாது. எப்போ பேசினாலும் எதை கேட்டாலும் உள்ளேருந்து அப்படி பொய் சொல்லதுனால கழுத்து வெட்டப்பட்டவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். கழுத்து வெட்டப்பட்டாலும் என்ன, உண்மையை பேசுங்க, ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை, வேலைகளில் உண்மை. ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல உண்மை, ஆவிக்குரிய தன்மைகளில் உண்மை. ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த வாழ்க்கையில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், எல்லா விதத்திலையும் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையா இருக்க நம்ம கற்றுக்கொள்வோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உண்மையா இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர் பெருசாலாம் எதிர்பார்க்கல. ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதில் ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் உண்மை இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் சாரிபாத்து விதவையை குறித்து பார்க்கிறோம். கொஞ்சம் அப்பம், பானையில் 1 பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஊழியக்காரர் கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமாக கொண்டு போய் கொடுக்குறான். ஆமேன். அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் செத்து போகணுன்னு இருக்கிறோம். ஆனால் இவர் வந்து கேட்டுட்டார், இந்த ஊழியக்காரர் வந்து கேட்டார். இப்போ வந்து கேட்பாரா? யோசிக்கலை. இருக்கிறத அந்த அந்த கர்த்தருக்கென்று, அந்த ஊழியக்காரருக்குன்னு கொடுத்தாள். ஆமேன். அந்த பஞ்சகாலம் முழுமைக்கும் அவள் போஷிக்கப்பட்டாள். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது கொஞ்சம்தான், ஆனால் 5000 பேரை போஷிக்க அளவுக்கு அந்த 5 அப்பத்தை 2 மீனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, ஆண்டவர் சொல்றார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் போதும், பரவாயில்ல. அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ கர்த்தருக்காக உண்மையா இரு. இந்த கொஞ்ச பலத்திலையும் ஆண்டவரை மறுதலிக்காமல் இரு. விசுவாசத்துல உறுதியாக இரு. விசுவாச வாழ்க்கையில உறுதியாக இரு. நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்னால முடியாதுப்பா, நான் அப்படி ஒன்றும் பராக்கிரமசாலி கிடையாது, அப்படி ஒன்றும் நான் பலவான் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு கூட புறப்பட்டு போ. நான் மீதியானேரை உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். இதில் நிறைய சத்தியம் இருக்குது. நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யுத்த களத்தில் நம்ம நிற்கிறோம். நமக்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஓடிடக்கூடாது. நமக்கு கொஞ்சம் பலன் இருக்குது. அந்த கொஞ்சம் பலனை வைத்து இந்த வருடம் முழுவதும் ஆமீன் சத்துருவோடு கூட போராடி மேற்கொண்டு ஆமீன் அவன் கையில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமீன். பிசாசு கையில் இருக்கிறதான ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருந்து பறிக்கப்பட்டது தான். அப்படியானால் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, பறிக்கப்பட்டது அத்தனையும் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் போராடி இன்னும்
இப்போ நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கு பலன் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ண, இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக செயல்பட, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்த உடனே மேலே உச்சிக்கு வந்துடும் அப்படின்னு இல்லை. இந்த படிக்கட்டு எப்படி ஒவ்வொரு படிக்கட்டு இருக்குதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கிறவங்க நாளைக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் அதிகம். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் மிகுதியான பலனை நமக்கு தருவார். ஆமேன் சொல்லுவோமாக. நான் எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட் நிறைய, ஆனால் அன்றைக்கி ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். லீபனோனுடைய விளைச்சல், அந்த விளைச்சலை குறித்து அங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், ஆனால் அது மிகுதியான விளைச்சலை கொண்டு வரும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படியிடுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறார். சபையோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த வருஷத்தின் நாட்களிலே லீபனோனின் மகிமையினால் என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். லீபனோனின் மகிமையினால் என் பரிசுத்த சமூகத்தை நான் சிங்காரிப்பேன். அந்த லீபனோனின் மகிமை என்ன? அது விளைச்சல் நிறைந்ததான தேசம். அது அந்த பூமியில, அந்த இடத்துல, அந்த மலைப்பிரதேசத்திலே ஒரு பிடி தானியம் தான் விதைக்கப்படும், ஆனால் விளைச்சல் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நாட்களில் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். இந்த பரிசுத்த சமூகத்தை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அப்படியானால் மகிமைப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ ஒரு பிடி தானியத்தை நீ விதைத்தால் நான் உனக்கு மிகுதியான விளைச்சலை நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இதுல ரெண்டு பக்கமும் இருக்குது. நம்மளும் செயல்படணும், ஆண்டவரும் செயல்படுவார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா ஆண்டவர் நமக்காக 10-15 ஸ்டெப் எடுத்து வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எழும்பணும், நம்ம செயல்படணும். அதனாலதான் ஏசாயா 60வது அதிகாரம் இப்படி ஆரம்பமாகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. முதலாவது நம்ம எழும்பணும், செயல்படணும். குடும்பத்துக்குள்ள நம்ம ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன காரியங்கள்ல கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும். ஆண்டவர் நமக்காக, ஆமென், ஹல்லேலூயா, பல மடங்கு செயல்படுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுப்பமாக, ஆண்டவரே, நான் கடந்த வருஷத்துல இருந்தது போல நான் இருப்பது இல்லை. நான் கடந்த வருஷத்துல செயல்பட்டது போல நான் இந்த வருஷத்துல நான் இருப்பது இல்லை. நான் கொஞ்சம் ஒரு பிடி தானியத்தை விதைப்பதற்கு, கொஞ்சம் நான் உம்முடைய சமூகத்தில் விதைப்பதற்கு, கொஞ்சம் நான் பிரயாசப்படுவதற்கு, இன்னும் கொஞ்சமாக நான் ஜெபம் பண்ணுவதற்கு, இன்னும் கொஞ்சமாக குடும்பத்தில் நான் முயற்சிகளை எடுப்பதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்முடைய தேசத்திலே மழையை ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய பண்ணி, ஏற்ற சமயத்தில் மழையை பெய்ய பண்ணி ஆண்டவர் மிகுதியான விளைச்சலை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னதான் விதையை விதைத்தாலும் விளைய செய்கிறது கர்த்தர், விளைய செய்கிறது கர்த்தர். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார், தேவனே விளைய செய்தார். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் குடும்பத்தில் எப்படி செயல்பட வேண்டும், நான் தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி செயல்பட வேண்டும், நான் கர்த்தருக்காக எப்படி செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும், விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். தேவனே விளைய செய்தார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளைச்சலை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். விளைச்சலை பெருக பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய விளைச்சல்களை அவர் வர்த்திக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
ஓ ஹalleluya. என்னுடைய பிரயாசத்தினாலே அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே அல்ல, எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய தயவினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பராக்கிரமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே நான் தந்து விட்டேன். ஹalleluya. கையை உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான், ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி விரித்து, உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று ஓ என்னை நான் தந்துவிட்டு, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவர். இல்லாதவைகளை இருக்கிறதாக இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர். ஆபிரகாமை நினைச்சுக்கோங்க, அந்த ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் அவர் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஓரி கரணந்தரரபகதரணந்தரரரபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் பலமாய் நீர் அசைவாடுகிற தெய்வக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் இல்லாதவர்களை இருக்கிறதாக அழைக்கிறதான தேவ ஆண்டவரே, நீர் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதான தேவ. எங்கள் கைகளில் இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதிப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர். ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரே நீர் உருவாக்குவீராக. ஓ, புதிதானவைகளை தோன்ற செய்வீராக. திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற, இந்த பரிசுத்த சமூகத்தில் இருக்கிற, பரிசுத்த ஸ்தானத்தில் வந்திருக்கிற யாவர் மேலும் அந்த லீபனோனின் மகிமையை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசித்தால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம், உங்க வசனத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். லீபனோனின் மகிமையை கொண்டு என் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. லீபனோனின் மகிமையை கொண்டு என் பரிசுத்த சமூகத்தை நான் சிங்காரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இன்றைக்கு இந்த கால நேரத்திலேயோ அந்த லீபனோனின் மகிமையில் ஒன்றாக இருக்கிற விளைச்சல் மூலமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் வல்லவர். ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அது மிகுதியான விளைச்சல். அந்த ஆசீர்வாதத்தினால் இந்த சபையை, இந்த குடும்பங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அப்படி ஆழமாய் பதிவதாக. இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக. வருகிற நாட்கள் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம்.
தொடர்ந்து இந்த வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. இன்னைக்கு சாயந்தரம் இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வருஷத்தின் நாட்களில் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனுடைய உன்னத ஆசீர்வாதம் இருக்க நாங்கள் ஜெபம் பண்றோம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வருஷத்தின் நாட்களிலே இந்த லீபனோனின் மகிமையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.